ஒரு திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டணி கட்சியில் தான் விலகி போகுது, இல்லை அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இல்லை, வேலைகள் முடிக்க விடப்படல, இது மாதிரி குற்றச்சாட்டு ஏதாவது வச்சா ஓகே. அவங்க சம்மந்தப்பட்டு என்னைக்கோ அரசியலேருந்து ஒதுங்கின கலாநிதி மாறன் அவர்களுக்கும் அவரோட சகோதரருக்கும் நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையை எடுத்து 2 நாளாக பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி வந்து திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தான் எங்களை பற்றி வந்து இல்லாத செய்தியெல்லாம் போட்டு குணசேகரனை விட்டு டிபேட்லாம் நடத்துனாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது திருப்பதிக்கே லட்டா பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்ற மாதிரி கருணாநிதி குடும்பத்திலேயே ஒருத்தன் வேலையை காமிச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தன் வேலையை காமிச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு. அப்போ இது சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இந்த குடும்பம் நாசமாக போகிறது வந்து எனக்கு சுவாரஸ்யமான விஷயம் தான். இந்த கையில் கருணாநிதி குடும்பம் முரசொலி பத்திரிகையை வச்சுருக்கு, இந்த கையில் கட்சி பணத்தை வச்சுருக்கு. இந்த கட்சி பணத்தை இங்கே கொடுத்து இங்கேருந்து இங்கே வாங்கி திருப்பி இங்கே கொடுத்துருவாங்க. சேஃபான ஒரு டீலிங்காக இருக்குது. மொத்தத்தில் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளே ஒரு டீலிங், அதுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கே பணம் என்ன. ஆனால் அந்த பணம் யாரோடதுன்னா கட்சிக்காரனோட எல்லாம் சுற்றுதா. இதுதான் இவங்க 96க்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வராங்கல்ல, இவங்க வந்த உடனே இந்த தொகை பல லட்சமாக மாறுகிறது. பல லட்சமாக மாறுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கருணாநிதியோட ஆட்சி 96லேருந்து 2001 கருணாநிதியோட ஆட்சி அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா பல கோடியாக மாறுது. தயாநிதி மாறன் போய் சொல்லி ஜெயலலிதாவை சந்திக்கிறார் இல்லையா, அப்போ போட்டு கொடுத்தது தான் ஸ்பெக்ட்ரம் விவகாரம். ராஜா வந்து இது பண்ணிட்டாரு. அந்த ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை அதுக்கப்புறம் அதிமுக தீவிரமாக எடுக்கிறது, கையில் எடுக்குது. அதை உண்மையாக மாட்டிருக்க வேண்டிய ஆள் யார்? தயாளன். இப்போது இவங்களுடைய குடும்ப சண்டையில் இவங்களுக்கு தேவை அப்படின்னா தயாளமானவர்களையே மாட்டி விடுவதற்கு கூட இவர்கள் தயாநிதி மாறனோட பாட்டி இல்லை தயாளுமா. அதுதான் சொல்கிறேன். அவங்க ஏங்க தயாநிதி மாறன் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சொந்த சகோதரி அன்புக்கரசியும் ஏமாற்றி விட்டார், அவங்க அம்மா மல்லிகா மாறனையும் ஏமாற்றி விட்டார், இவர்னு கலாநிதி ஏமாற்றி விட்டாருன்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அப்போ இவ்வளவு பேரையும் யாரை வேணாலும் ஏமாத்துவாங்க. இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஒத்துமை வந்து ஏப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானப்பா திருடுறோம், இது ரொம்ப முக்கியமான நேரம், நம்மளுக்கு தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு, இன்னொரு 5 வருஷம் திருட வேண்டாமா, நமக்குள்ளே அடிச்சுட்டா எப்படி, நீ அந்த பக்கம் திருடுற, நீ இந்த பக்கம் திருடுற, நீ இந்த பக்கம் திருடுற, நான் இந்த பக்கம் திருடிக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஆக்டோபஸ் குடும்பம். நம்மெல்லாம் இருந்து அங்கங்கே 10 ரூபா அப்படி இப்படி திருடின்னு போனால் தான் நமக்கு நல்லது. அதை விட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டாங்க, திருடனுக்குள்ளே சண்டை வரலாமா? நான் பார்க்குறது என்னென்னா இந்த திருட்டு குடும்பம் இதுக்குள்ளே எப்படிலாம் நீங்கள் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கே. அதாவது உன் குடும்ப உறுப்பினருக்கே நீ நேர்மையாக இல்லாத பொழுது நீ எப்படி நாட்டு மக்களுக்கு நேர்மையாக? இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிஷோர் கே சாமியுடன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக வந்து திமுகவின் எதிரிகளாக இருக்கக்கூடிய, திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவை வெறுக்கக்கூடிய பல நபர்கள் வந்து ஊடகத்தில் பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் வந்து பரப்பிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து அவர்கிட்ட கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். பொதுவாக வந்து அதிமுகவில் வந்து கூட்டணியில் விரிசலா, எடப்பாடி இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவா அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் அதிமுகவில் பிரச்சனை இருக்க மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட அனுபவிகளோட குற்றச்சாட்டு. குறிப்பாக கிஷோர் கே சாமி அப்படி தான் சொல்லுவார். ஆனால் கடந்த 2 நாட்களாக அவரும் அதே மாதிரி திமுகவோட கூட்டணியில் ஏதாவது குறைகள் சொல்கிறதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு அது வந்து அரசியலில் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை குறித்து தான் கேள்வியாக கிடைத்து தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சியில் தான் விலகி போகுது, இல்லை அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் இல்லை, வேலைகள் முடிக்க விடப்படல, இது மாதிரி குற்றச்சாட்டு ஏதாவது வச்சா ஓகே. அவங்க சம்மந்தப்பட்டு என்னைக்கோ அரசியலேருந்து ஒதுங்கின கலாநிதி மாறன் அவர்களுக்கும் அவரோட சகோதரருக்கும் நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையை எடுத்து 2 நாளாக பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி வந்து திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க தான் எங்களை பற்றி வந்து இல்லாத செய்தியெல்லாம் போட்டு குணசேகரனை விட்டு டிபேட்லாம் நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா? இது திமுக சார்ந்த செய்தி கிடையாது, இது கருணாநிதி குடும்பம் சார்ந்த செய்தி. சரி, கருணாநிதி குடும்பம் சார்ந்த செய்தி எதுக்கு இந்த அரசியல் பேசுற சேனல்ல பொதுவில் வரும்பொழுது நம்ம பேசித்தானே ஆகணும். அது பொதுவில் வருது இல்லையா? அப்ப வேற எதுவும் உருப்படியா இல்ல பேசுறதுக்கு, திமுக எதிராக பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல, வேற எதுவுமே இல்ல. வேற எதுவும் இல்லைன்னா இது முக்கியம் இல்லையா? ஏன் இது முக்கியம்? ஆமா, கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயே, அதாவது திருப்பதிக்கே லட்டா பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படின்ற மாதிரி கருணாநிதி குடும்பத்திலேயே ஒருத்தன் வேலையை காமிச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தன் வேலையை காமிச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு. அப்போ இது சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இந்த குடும்பம் நாசமாக போகிறது வந்து எனக்கு சுவாரஸ்யமான விஷயம்தான். அது கண்டிப்பாக நான் பேசத்தான் செய்வேன். இந்த குடும்பத்துக்குள்ளே அடித்து கொண்டால் அதை பேசத்தான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் இது பொதுவில் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இங்கே பொதுவில் பங்குகளை வாங்கியவர்களையும் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸையும் அவர் ஏமாற்றி இருக்கிறார். யார்? இந்த கலாநிதி மாறன் ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு தயாநிதி மாறன் குற்றச்சாட்டை வைக்கிறார். இயல்நிலை மக்களுக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் விலகி சொல்ல முடியுமா? பேசிக்கா என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியுமா? இது வந்து சந்தியா ரவிசங்கர் வந்து
என்டிவி ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களால என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த குறிப்புகளையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கா இது? ஓகே. என்டிவிக்கு அவங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, இந்த பிரச்சனையை பற்றி அவங்க என்டிவிக்கு போட்டாங்களா அவங்க போட்டாங்களா வெரி குட் ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன் இது சம்மந்தமாக. அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்ன, அதாவது இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இது அந்த குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருக்குமே இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மாறன் வர்சஸ் மாறன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அதுலேருந்து சில இதெல்லாம் படிக்கிறேன் நான். ஓகே. அதாவது இந்த இது என்னென்னா சுமங்கலி அப்படின்றது வந்து அவங்க பேர் பாருங்க, சுமங்கலி. இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. ஆனால் இவங்களுடைய ஆர்கனைசேஷன் பேர்லாம் பாருங்கள், சுமங்கலி, குங்குமம், இப்படி தான் இவங்க வைப்பாங்க. ஆனால் மற்றவங்க இல்லை வாழா வெட்டினா வைப்பாங்க. வெய்யே ஏன் வைக்கக்கூடாது? வெய்யே கஸ்டமர்ஸ் நீதான் வந்து தாலி அறுக்கின்ற நிகழ்வையெல்லாம் ரோடில் அந்த மேடையில் வச்சு நடத்துகிற நீதான் பகுத்தறிவு வச்சு வெய்ய யார் வேண்டானது. அப்போ கஸ்டமர்ஸுக்காக நீ என்னென்னாலும் பண்ணுவேன். சரி, என்ன பகுத்தறிவுக்கு என்ன போட்டிருக்காங்க அதில்? சுமங்கலின்றது தான் அவங்களுடைய நிறுவனத்தின் பெயர். சரியா? இந்த சுமங்கலின்னு நிறுவனம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நிறுவனம் 1980கள் எண்டில் ஆர் டு சே 90s அந்த பீரியடில் வந்து இவங்க இந்த வீடியோ டிப்ஸு இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு அந்த பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. அதில் இருந்து இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தே கெட் அ லைசன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அ டெலிவிஷன் சேனல். ஏன்னா அப்போ லிபரலைசேஷன் பாலிசி வருது அப்படின்னும் பொழுது தே ஸ்டார்ட் ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் வரலாம் அப்படின்றதுக்கும் போது இதை கொண்டு வராங்க. இதை கொண்டு வர்றதற்கு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய பணம் தான் கொடுக்கப்பட்டது. அது கட்சியுடைய பணம். கட்சி முரசொலியுடைய அறக்கட்டளையோட பணமாக இருக்கலாம், இல்லை திமுகவுக்கு அஞ்சும் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது, முரசொலி அறக்கட்டளைன்னு இருக்குது, எதுவாக இருந்தாலும் கட்சியோட பணம் தானே. சரி, கட்சியோடைய பணத்தை தான் இவங்க கொண்டு வராங்க. இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அது முரசொலியுடைய பணம் தானே அப்படின்னு. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. முரசொலி என்பது கருணாநிதியுடைய பத்திரிகை. சரியா? கருணாநிதி அதை நடத்தி கொண்டிருந்தார். அதாவது வெறும் இதில் பேப்பரில் வந்து எழுதியே அந்த அதை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்து எல்லாம் விநியோகம் பண்ணார்ன்ற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது அச்சு வடிவத்தில் முரசொலி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் திராவிட நாடு என்கிற பத்திரிகை தான் வந்து அதிகாரப்பூர்வமான பத்திரிகையாக திமுகவுக்கு நிறைய பத்திரிகைகள் இருந்தது. திராவிட நாடு அதிகாரப்பூர்வமாக பார்க்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை நிர்வகிச்சிருந்தார். அவருடைய மறைவிற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த முரசொலி என்பதை கருணாநிதி என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல உடன்பிறப்பே ஒழுத்தம் பிறப்பே, இனி என்னால் முரசொலியை நடத்த முடியவில்லை, என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னிடம் இனி பணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் உடனே தலைவா நாங்கள் வந்து இவங்க தான் அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு அங்கே விசும்பி எழுதாலே, மேடையில் விசும்பி எழுதாலே, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் தலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் தானே இந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பிறப்புகள் கும்பல். இந்த கும்பல் என்ன பண்ணுது, உடனே அவரை நாங்கள் வந்து இருக்கிறோம், நாங்கள் பணம் தருகிறோம், இவங்க எல்லாம் அவங்களால முடிஞ்சது 5 ரூபா 10 ரூபா அவங்க அந்த காலகட்டத்தில், நான் சொல்றது 1970 அந்த அந்த காலகட்டத்தில் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டு அந்த முரசொலிக்கு ஒரு அறக்கட்டளை என்று உருவாக்கப்பட்டு அந்த அறக்கட்டளையை என்ன பண்ணுறாங்கன்னா கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த முரசொலி பத்திரிகையை வாங்கி கொள்வார்கள். விலை கொடுத்து முரசொலி பத்திரிகையை அக்வயர் பண்ணுவாங்க. சரியா? இப்படி அக்வயர் பண்ணுறாங்க இல்லையா, இதை அக்வயர் பண்ணுறதுக்கு கட்சியோட பணத்தை பயன்படுத்துவாங்க. யார்? இந்த உடன்பிறப்புக்கெல்லாம் சிறுக சிறுக சேமித்து ஒரே ஒரு டீ குடித்து உழைத்து கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பணத்தை இல்லைன்னு கொடுப்பாங்க. யார்? கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு மதிப்பீடு போடுவாங்கல்ல, ஆடிட்டரை கூப்பிட்டு ஒரு மதிப்பு போடுவாங்கல்ல, இந்த பத்திரிகைக்கு இந்த மதிப்பு அப்படின்னு. அது எந்த பத்திரிகையுடைய மதிப்போட நாளிதழோட நிகராக போடுறாங்கன்னா அன்றைய காலத்தில் கோலோச்சி கொண்டிருந்த இந்து பத்திரிகையுடைய சந்தை மதிப்பிற்கு நிகராக இந்த பத்திரிகையோட மதிப்பு சர்க்குலேஷன் அவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு, சர்க்குலேஷனோட பிராண்ட் வேல்யூ புரியுது, சர்க்குலேஷன் விட்டுருங்க, பிராண்ட் வேல்யூ வந்து அவங்க எப்படி போடுறாங்கன்னா இந்து பத்திரிகையுடைய நிகராக அளவுக்கு ஆடிட் பண்ணுறாங்க பண்ணி அது அந்த சமயத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி அது கொடுத்து, அதாவது முரசொலி பத்திரிகையை கருணாநிதி நடத்துவதற்கு கருணாநிதி குடும்பத்திலிருந்து திமுக காசு கொடுத்து வாங்கும். அந்த பத்திரிகை வாங்கி முரசொலி அறக்கட்டளை என்று உருவாக்குவார்கள். இந்த முரசொலி அறக்கட்டளையில் யார் அரங்காவலர்னா கருணாநிதி குடும்பமே அரங்காவலர்.
எப்படி இருக்கு பாருங்க. இந்த கையில கருணாநிதி குடும்பம் முரசொலி பத்திரிகையை வச்சிருக்கு, இந்த கையில கட்சி பணத்தை வச்சிருக்கு. இந்த கட்சி பணத்தை இங்க கொடுத்து இங்கிருந்து இங்க வாங்கி திருப்பி இங்க கொடுத்துருவாங்க. சேஃபான ஒரு டீலிங்கா இருக்கு. மொத்தத்துல கருணாநிதி குடும்பத்துக்குள்ள ஒரு டீலிங், அதுக்கு கருணாநிதி குடும்பத்துக்கே பணம் என்ன, ஆனா அந்த பணம் யாரோடதுன்னா கட்சிக்காரனோடது. தலை சுத்துதா? இதுதான் ஒரு குடும்பமா எல்லாம் இருக்காங்க அப்படின்னு புரியுது. இப்படிதான் ஒரு குடும்பமா பாக்குறாங்க. இப்படியான முரசொலி அறக்கட்டளையிலிருந்து தான் பணம் கொடுக்கப்படுகிறது இந்த இதுக்கு. ஏன்னா அவர் வந்து பூமாலைன்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாப்புல, அந்த பூமாலையில இருந்து இது வந்தது. இந்த சுமங்கலி அப்படின்றது தான் அது சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் என்னமோ ஒரு பேர்ல அது ஒரு இது நடந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பேரண்ட் கம்பெனி சன் டிவியின் மாலை ஏதோ ஒரு இது போட்டு, இந்த மாலையோ என்னமோ ஒரு தமிழ் மாலை என்னமோ ஒன்று போட்டு அந்த இது வரும், ஈவினிங்ல வந்துட்டு ப்ராட்காஸ்ட் ஆகுன்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபுல் டைம் ப்ராட்காஸ்ட் வந்தது. ஃபுல் டைம் ப்ராட்காஸ்ட் வரதுக்கு முன்னாடி படம் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்தது. அப்போ ராஜ் டிவி கோலோச்சு கொண்டு இருந்தது. சரியா, இவங்க ராஜ் டிவியை மிரட்டி காலி பண்ணாங்க. அடுத்து சன் டிவியோடைய பரிணாம வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டெலிவிஷன் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இருந்ததை தாண்டி நியூஸை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8:30 பிரைம் நியூஸ் இருக்கு, சன் நியூஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன் நியூஸ்ன்றது அப்புறம் வந்தது. 8:30 பிரைமில் நியூஸ் போடுவாங்க, 8 o'clock என்னமோ பிரைம் நியூஸ் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க செய்திகள்ன்ற பேரில் இவங்க பாலிடிக்ஸை என்டர் பண்ணாங்க. சரியா, இந்த காலகட்டத்தில் தான் இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த சுமங்கலி. ஏன்னா அவங்க அந்த முரசொலியிலும் பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, முரசொலி அறக்கட்டளையிலும் பணம் கொடுத்துருக்கிறதுனால இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு ஷேர் ஹோல்டிங். நியாயமா யாருக்கு ஷேர் ஹோல்டிங் போயிருக்கணும்? திமுகவுக்கு போயிருக்கணும். திமுக தானே முதலீடு போட்டிருக்கு, அப்போ திமுகவுக்கு தானே போகணும். ஆனால் முரசொலி அறக்கட்டளைக்கு கொடுக்காம, முரசொலி அறக்கட்டளை கூட கொடுக்காம கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு? கருணாநிதி மனைவி தயாளு அம்மா, இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வராங்க. முதல்வரின் தாயார் என்ன, இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வராங்க. கருணாநிதி மனைவிகளில் ஒருவர். சரியா, இவங்க வராங்க அதில். இப்படி வந்துட்டு மாறன், யார்? நம்ம முரசொலி மாறன், இந்த அவர் உயிரோட இருக்கார் அந்த சமயத்தில், அவர் வந்து அதில் இருக்கார். இவங்கெல்லாம் இருக்காங்க. கன்சல்டண்ட்டாக மட்டும்தான் இவர் இருக்கார். யாரு? கலாநிதி மாறன். அந்த கன்சல்டன்சிக்கு அவர் கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? மாதத்திற்கு 1500 ரூபாய். அவ்வளோதான். நான் சொல்கிறது 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இதுதான் கணக்கின்படி. ஆமாம், 2000ஆம் ஆண்டில் 96 வரைக்கும் இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட தொகை. சரியா, இந்த தொகை அதுக்கப்புறம் இவங்க 96க்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வராங்கல்ல, இவங்க வந்த உடனே இந்த தொகை பல லட்சமாக மாறுகிறது. 1500 ரூபா வந்து பல லட்சமாக மாறுது. பல லட்சமாக மாறுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது பாருங்கள். கருணாநிதியோட ஆட்சி 96லேருந்து 2001 கருணாநிதியோட ஆட்சி அப்படின்னும் பொழுது இது பார்த்தீங்கன்னா பல கோடியாக மாறுது, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ஆகுது. எப்படி ஆகுது? ஏன்னா அந்த சமயத்தில் வேறு எந்த டிவிக்கும் அலோடு கிடையாது. அந்த காலகட்டத்தில் விஜய் டிவி அவங்க வந்து நியூஸ் போயிட்டு இருக்கும்போதே கோபிநாத் தான் நியூஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே இவங்களை பற்றி ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அப்படியே கட் பண்ணுறாங்க. சரியா, அப்படியே கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து ஐ திங்க் தயாநிதி மாறன் மினிஸ்டராக இருக்கும்போது நினைக்கிறேன் அந்த டைமில். இப்படி இந்த சேனல்லையுமே வளர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுடைய வேலையே என்னென்னா, இப்போ ஒருத்தர் சேனல் ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் ரவி பர்னாட் அவர் சொல்லுவார் கதையாக. ரவி பர்னாட் சன் டிவியில் தான் இருந்தார். அப்புறம் வெளியில் வந்து அவர் ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அவர் ஒரு டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்ச பொழுது நிலா டிவின்னு வச்சுருந்தார். அந்த நிலா டிவி இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆளுங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஓகே, அதாவது ஏஜென்ட் மாதிரி சும்மா வேலை செய்கிற மாதிரியே இவங்க ஆளுங்களை உள்ளே அனுப்புவாங்க. சரி, சன் டிவி வந்துருக்காங்கன்னு நம்ம நினச்சா அவங்க உள்ளே வரது எதுக்குன்னா கொலாப்ஸ் பண்ணுறது, சேனல் உடச்சி விட்றது, கொலாப்ஸ் பண்ணி காலி பண்ணிடுவாங்க. அப்போது நீங்கள் பாருங்கள், சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இவங்க சுமங்கலி மேகசின்னு வச்சுருந்தாங்க. 1987 மல்லிகா மாறன், அதாவது முரசொலி மாறனுடைய மனைவி மல்லிகா மாறன் தான் வந்து டைரக்டராக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மாதத்திற்கு 1989 ஏப்ரலிலிருந்து கலாநிதி மாறன் மாதம் 1000 ரூபாய்க்கு கன்சல்டண்டாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 35 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவரே சிஇஓவும் வராரு. அதுக்கப்புறம் அது வந்து 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக 91லேருந்து மாற்றப்படுகிறது. சரியா, இப்படி வராங்க. இப்படி வந்துட்டு 93ல் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு தயாளு அம்மாள் வந்து உள்ளே வராங்க 93ல். இந்த காலகட்டத்தில் தான் இவங்க அந்த சேனலுக்கான பணத்தை வாங்குறாங்க முரசொலியிலேருந்து.
97 வரைக்கும் இவங்க 2 பேருமே கலா, தயா இவங்க 2 பேருமே அதில் ஒன்றுமே கிடையாது. வெறும் அவர் கன்சல்டண்ட்டாக இருக்காப்புல, சிஇஓவாக இருக்காப்புல, அவ்வளோதான். 97க்கு அப்புறம் இவங்க உள்ளே வராங்க. அப்பதான் பவரே வருது அவங்க சரியா? இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்தில் 96லேருந்து 2001 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிறுவனமா மாறுது, உயருது. இது ஏன் எப்படி இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா, வேற எந்த சேனலையும் இயங்க விடலை. மொனோபொலி கிட்டத்தட்ட மொனோபொலி தான். இப்படி இவங்க வராங்க. சரியா? இப்படி வந்ததுக்கப்புறம் 2001 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் மாறனுடைய உடல்நிலை மோசமாகுது. அப்படின்ற சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அதாவது கலாநிதி மாறனுடைய மனைவி காவேரி மாறனும் கலாநிதி மாறனும் இந்த ஷேர்ஸை இவங்களோட பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ தயாநிதி மாறன் குற்றம் சாட்டுகிறார். சரியா? இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு பிரச்சனையும் வருது. முரசொலி மாறன் இறந்துடுறாரு. டைஸ் இன்டெஸ்டேட், அதாவது உயில் எதுவும் எழுதி வைக்காமல் இறந்து விடுகிறார். ஓகே. அப்போ அவருக்கு வந்து தாயார் இருக்காங்க, சண்முக சுந்தரத்தம்மா அப்படின்னு. அதாவது முரசொலி மாறனுடைய தாயார் இருக்காங்க, சண்முக சுந்தரத்தம்மா அப்படின்ட்டு. அவங்களும் லீகல் ஹேர். அடுத்து மல்லிகா மாறன் அவங்க ஒய்ஃப் விடோ, அவங்க லீகல் ஹேர். சரியா? அப்புறம் இந்த 3 குழந்தைகள், அதாவது கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், அன்புக்கரசி, இவங்க 3 பேரும். இந்த 5 பேருக்குள்ளே இதை பிரிச்சுக்கணும். இந்த 5 பேருக்குள்ளே பிரிச்சுக்கல அப்படின்றதான் தயாநிதி மாறன் குற்றச்சாட்டாக வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மல்லிகா மாறனுக்கும் அன்புக்கரசிக்கும் ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்து இவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. சரி. சமாளித்து இவருக்கு பேருக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாரு அப்படின்றது தான். இதே காலகட்டத்தில் இப்போது இந்த பக்கம் சண்முக சுந்தரத்தம்மாளையும் இந்த பக்கம் மல்லிகா மாறனையும் அன்புக்கரசியும் சமாளிச்சாச்சு. அந்த பக்கம் தயாளு அம்மாள்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லீகல் ஹேர்னா யாரெல்லாம் வருவாங்கன்னாக்க அழகிரி, எம்.கே. ஸ்டாலின், தமிழரசு, செல்வி, இத்தனை பேர் வருவாங்க. இத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? அப்போ இத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்க முடியாதுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, தயாளம்மாவை வெளில அனுப்பணும், ஷேரை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு திட்டம் தீட்டி இந்த கம்பெனியை நம்ம பப்ளிக் எடுத்துகிட்டு போகலாம். கம்பெனியை பப்ளிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் நாம் என்ன பண்ணுவோம்னாக்க, இவங்களை 2005லேயே இவங்கள நம்ம கட்டி விட்டுருவோம். ஏன்னா 2006 தேர்தல் வருது, அதுக்கு பணம் தேவை எப்படியும் திமுகவுக்கு. ஸோ பணம் தேவைன்ற நிலையில் நாம் இவ்வளோ 100 கோடி தரோம்னா இவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றத சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்து அவங்கள வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் இஷ்யூ போகிறாங்க. ஷேர்ஸ் பப்ளிக் போகும்போது என்ன ஆகுதுன்னா, கருணாநிதி குடும்பம் என்ன விற்றாங்களோ 50% 20% குறையுது இல்லையா, என்ன விற்றாங்களோ அந்த விற்ற தொகை இருக்குது பாருங்கள், ஷேர்ஸு 100 கோடிக்கு விற்றுருக்காங்கன்னா அதோடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 650-700 கோடி ரூபாய் பங்கு சந்தையில். இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்றத யாரோ அழகிரிக்கு போய் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ஆயிரம் எவ்வளோ தான் போட்டு கொடுத்துருக்க மாட்டானா, இந்த மாதிரி பாரு உங்களை உனக்கு ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அழகிரி அங்கே வந்து கருணாநிதிட்ட முறையிடுறாரு, இது தப்பு. இவங்களுக்கு இவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இவனை கொண்டு போய் நீ மத்திய அமைச்சர்னு குறை வைக்கிற. அவங்க அப்பா இருந்தார், அது வேற விஷயம். இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தயாநிதி மாறனுக்கு? இவன் HFOன்னு ஒரு இது பப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். ஹெல்த் ஃப்ரீசஸ் ஓவர்ன்ட்டு அருணா ஹோட்டல் இருக்கு இல்லையா காலேஜ் ரோட்டில், அந்த அருணா ஹோட்டலில் ஹெல்த் ஃப்ரீசஸ் ஓவர்னு ஒரு பப்பில் உட்காந்துருப்பாங்க கவுண்டரில். அப்படி உட்காந்து நடத்திக்கிட்டு இருந்தான். இவனுக்கு எது நீ இவ்வளோலாம் கொடுக்குறீங்க, இவ்வளோலாம் கொடுத்தீங்களே, இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்க, இவங்க ஏமாற்றிருக்காங்க. சரி செய்திகளாவது போடுறாங்களா, இவங்க நடுநிலையாக போடுறோம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, வேணும்னே நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரிலாம் செய்திகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் ஏற்றி விட்டு அது கருணாநிதிக்கும் கோவம் வந்துருச்சு. காசுனா கோவம் வராத கருணாநிதிக்கு? கோவம் வந்த உடனே என் குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இது என்னது கருத்து கணிப்பு அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ரிப்டை ஏற்படுத்தணுன்ற மாதிரி. அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க, நீ என்ன கேள்வி கேட்க போறியா, நான் என்ன பண்ணுறேன் பாரு, கேம் விளையாடுறேன்னு. இவன் என்ன பண்ணா, ஸ்டாலினுக்கு அபரிவிதமாக ஆதரவு இருக்கா மாதிரியும், அதுக்கு அடுத்து தயாநிதி மாறன் தான் ஆதரவு இருக்கா மாதிரி இவன் வந்து போட்டு அழகிரிக்கு 3ஆவதோ நம்ம போடுறான், 2% நம்ம தான் இருக்கா மாதிரின்னு போட்ட உடனே அழகிரி பக்கத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே அவங்க கடுப்பில் இருக்காங்க. அவங்க தினகரன் ஆஃபீஸை அடித்து உடச்சி, தெரிஞ்சது உங்களுக்கு என்ன, நிறைய பேர் செத்துட்டாங்க, 2 பேர். இது நடந்ததா? இது நடந்த உடனே
இவர் என்ன பண்ணுறாரு, நீ என்ன காசும் ஏமாற்றிட்டு என் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சட்டமன்றத்திலேயே அப்போ ஏதோ ஒரு விழாவில் நடந்தது. அந்த விழாவிலேயே அங்கே பேசுகிறாரு கருணாநிதி. பேசிட்டு அழகிரி யாருன்னு நினச்சிங்க அப்படின்லாம் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து இது பண்ணிட்டு, அழகிரி மேல் மாடத்தில் உட்காந்துருக்காரு, சட்டமன்றத்தில் பார்வையாளர் மாடத்தில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இவர் கருணாநிதி அந்த உறவை முறித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இதுக்கு ஒரு செயற்குழு கூடி தயாநிதி மாறனை தள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் நடந்தது. அப்பதான் அந்த அண்ணா அறிவாலயத்துல இருந்து தனியா போனாங்க, அங்க கலைஞர் டிவி அதை வெளில துரத்தி அமிச்சாங்க. அவங்க வெளில அமிச்சிட்டு அந்த அவங்க வந்து வேற ஒரு ஹோட்டல் ஒன்று இது ஒரு பெரிய ஹோட்டல். இது அந்த ஹோட்டலில் வந்து பில்டிங்கே ஃபுல்லாக வாங்கிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடக்குது செல்வி மூலமாக. என்னன்னா இதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 2009 செல்வியோட ஹஸ்பண்ட் செல்வம் அவர் ரிசைன் பண்ணுறாரு. ஓகே, அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணதுனால அவங்களுக்கு என்னென்னா ரிசைன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டோம், வந்து இந்த பணம் போச்சே அப்படின்ட்டு. அதனால செல்வியும் போய் அவங்க இந்த மாதிரி தணிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். இந்த மாதிரி ஒரு சமாதானத்தில் ஈடுபடுறாங்க. அழகிரி, கருணாநிதி எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒரு மாதிரி கொண்டு வந்து அந்த பணம் ஒரு தொகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணத்தை கொடுத்துட்றேன். அதாவது இன்னும் 750 கோடி இல்லைனாக்கா அதில் இந்த 600 கோடி நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு ஒப்புதலுக்கு இவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது நடுவில் இன்னொரு சம்பவம் நடந்தது. ஏன் நான் இந்த கேடி பிரதர்ஸ் பற்றி தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். தயாநிதி மாறன் வந்து ஜெயா டிவி தரப்பை தொடர்பு கொண்டு அப்போ அங்கே வந்து டிடிவி தினகரன் அனு அண்ணி அங்கே இருக்காங்க, அனுராதா அவங்க தான் அங்கே இருக்காங்க. தொடர்பு கொண்டு நாம் வந்து ஜெயா டிவியும் சன் டிவியும் இணைந்து ஏன் பணியாற்றக்கூடாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, நான் உன்னை வெட்டுறதுக்கு கத்தி வச்சுருக்கேன், நீ என்னை வெட்டுறதுக்கு ஒரு கத்தி வச்சுன்னு இருக்கணும், நான் உன்னை பார்த்தா வெட்டிடுவேன் அப்படின்னு இருக்கும்போது நான் ஏன் உங்க கூட வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. ஆனால் தயாநிதி மாறன் பர்சிஸ்டண்ட்டாக வேற ஒரு சோர்ஸ் வழியாக நேர போய் அப்போது சொல்லி ஜெயலலிதா அவர்களே போயஸ் தோட்டத்தில் சந்திக்கிறாங்க. சந்தித்து நாம் ஏன் இணைந்து பயணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட இந்த குடும்பத்தை பற்றி எல்லா தகவலையும் அங்கே போய் போட்டு உடைக்கிறார். சரியா? அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. இவங்க கார்டனுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு கேட்குறாங்க, இந்த மாதிரி தயாநிதி மாறன் வந்துட்டு போனான்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணப்பட நான் இதை மாதிரி சொன்னேன்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கும் புரியுது, ஆமாம் கரெக்டு தானே, இவங்களை நம்பக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க உடனே பூங்குன்றனை கூப்பிட்டு இது வந்து ஈவினிங் இதில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நமது எம்ஜிஆர்லேயே எதுலேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யாருடன் வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்பாங்க, கூட இருக்கவங்களே கூட போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த ஆத்திரத்தில் இவங்க போட்டு கொடுத்தது தான் ஸ்பெக்ட்ரம் விவகாரம். தயாநிதி மாறன் போய் சொல்லி ஜெயலலிதாவை சந்திக்கிறார் இல்லையா, அப்போ போட்டு கொடுத்தது தான் ஸ்பெக்ட்ரம் விவகாரம். ராஜா வந்து இது பண்ணிட்டாரு. அந்த ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தை அதற்கப்புறம் அதிமுக தீவிரமாக எடுக்கிறது, கையில் எடுக்குது. அதுக்குள்ளே பிஜேபியும் கடுமையாக அங்கே எடுத்துடுறாங்க. அப்போ எடுக்கும்பொழுது பூதாகரமாக வெடிக்குது. 2011 அது பூதாகரமாக வெடிக்குது. தேர்தல் காலத்தில் அது மிகப்பெரிய அளவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்குள்ளே கண்கள் பணிந்தன, இதயம் இடித்தன அப்படின்னு இந்த செட்டில்மெண்ட் வாங்கினதுனால கருணாநிதி என்னடா நம்ம குடும்பத்தையே போட்டு கொடுத்துட்டானே அப்படின்லாம் யோசிக்கல. கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் போய் கருணாநிதிட்ட சொல்லியிருப்பாங்க, தயாநிதி மாறன் போய் சந்தித்தாருன்ற சொல்லாமல் இருந்திருப்பாங்களா. அப்போது இவர் உடனே அவன் எங்கே நம்மளை பற்றி இன்னும் நிறைய போட்டு கொடுத்துருப்பானு பயந்துக்கிட்டு அந்தர்பல்ட்டி அடிச்சு, அதனால தான் இவருக்கு அந்தர்பல்ட்டி ஆரூர் தாத்தான்னு பேர். சரியா? அடித்து அவங்கள கூப்பிட்டு வெளியில் அனுப்பும்போது செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவாங்களாம். சேர்க்கும்பொழுது மட்டும் இவங்க கமுக்கமாக வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்களாம். கண்கள் இனித்தது, அது என்னது கண்கள் பணிந்தது, இதயம் இனித்தது அப்படின்ட்டு. பாக்கெட் நிறைந்தது அதை சொல்லிட்டு போயேன். அவன் 600 கோடியோ 700 கோடியோ கொடுத்துட்டான், உள்ளே கொடுக்குறான்னு சொல்லிட்டான். அதனால் நீ அதை ஒத்துக்கிட்டு இன்னும் வேறு எதுவும் மாட்டி விட்றாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பை த டைம் டேமேஜ் இஸ் டன். ஏன்னா இவன் ஸ்பெக்ட்ரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வெளில கொண்டு வந்து போட்டு விட்டாங்க. அடுத்தது தேர்தலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி ஆட்சியை இழந்துட்டாங்க இவங்க. ஸோ அந்த இவங்க என்ன நினச்சாங்கன்னா 2009 2010 அது பெருசாக பேசப்படலன்னா 2011 ஸ்பெக்ட்ரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அது பேசு பொருளாகி கனிமொழியுடைய கைது வரைக்கும் அது போச்சு. அதை பற்றி இவங்க யாரும் கவலைப்படலை. இந்த குடும்பத்துக்கு அதை பற்றி கவலையும் கிடையாதுன்னு நீங்க அவங்க தானே மாட்டினாங்க அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. அதை உண்மையாக மாட்டிருக்க வேண்டிய ஆள் யார்? தயாளம்மா. அப்போது இவங்களுடைய குடும்ப சண்டையில் இவங்களுக்கு தேவை அப்படின்னா தயாளம்மாள் அவர்களையே மாட்டி விடுவதற்கு கூட இவர்கள் தயங்க மாட்டாங்க.
அதே தயாளம்மாளை தான் இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் இப்பொழுது தயாநிதி மாறனே வைக்கிறார். ஓப்பனா வெளியில சரியா, ஓப்பனா லீகல் நோட்டீஸ்ல ஓப்பனா சொல்றாரு ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களையும் இவங்க ஏமாத்துறாங்கன்னா, தயாளம்மாளை கருணாநிதி ஏமாத்திட்டு ராஜாத்தி அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்றது அவங்க பர்சனல். இல்லைங்க, இவங்க பாட்டி இல்லைங்க. தயாளம்மாளை கருணாநிதி ஏமாத்திட்டு ராஜாத்தி அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றது அவங்க பர்சனல். சரியா, அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இல்ல தயாநிதி மாறனோட பாட்டி இல்ல தயாளம்மா. அதுதான் சொல்றேன். அவங்க அதை ஏங்க தயாநிதி மாறன் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சொந்த சகோதரி அன்புக்கரசியும் ஏமாற்றி விட்டார், அவங்க அம்மா மல்லிகா மாறனையும் ஏமாற்றி விட்டார் இவர்னு கலாநிதி ஏமாற்றி விட்டாருன்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அப்போ இவ்வளவு பேரையும் யாரை வேணாலும் ஏமாத்துவாங்க. தன்னுடைய சொந்த ரத்த சகோதரர் தயாநிதி மாறன் அவரை ஏமாற்றிட்டாரு, சொந்த சகோதரி அவங்களையும் ஏமாத்திட்டாரு, மல்லிகா மாறன் சொந்த தாய் அவங்களையும் ஏமாத்திட்டார். இப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. சரியா, இதற்கு பல ஆதாரங்களை முன்வைக்கிறார். இப்போ இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு கலாநிதி மாறன் சொல்றார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என்பதனை நீங்கள் ஆதாரபூர்வமாக நிராகரிக்கணும். சும்மா மொட்டையா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னா நடந்ததெல்லாம் உண்மை தானே. அவர் தான் ஓப்பனா சொல்றாரு, மல்லிகா மாறன் அவர்களுக்கு இவ்வளவு கோடி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க வந்து தெரிவிச்சிருக்கீங்க. இங்க பங்கு சந்தையுடைய அந்த மேற்பார்வை செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க, அதாவது பப்ளிக்கு தெரிவிக்கிறீங்க. சரியா, ஆனால் அப்படி எந்த பணமும் வரலன்னு அவங்க சொல்றாங்கன்னு நீங்க தயாநிதி மாறன் பதிவு பண்றாரு. அப்போ இது ஏமாத்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இது அம்பானி பிரதர்ஸ் ஒரு பெரிய ரிஃப்ட் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இது வந்து அதை நினைவுபடுத்துது. அம்பானி பிரதர்ஸோட ரிஃப்ட் இப்படி இருந்ததுன்னா யார் இந்த இதை வந்து பிரித்து கொள்வது அப்படின்றதுலாம் சொத்தை பிரிச்சுக்கிறதுனா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற குடும்பத்தினரையே வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். அதாவது அழுக்கு துணியை வந்து நடுவு தெருவில் போட்டு அழுக்கு துணியா இருந்தாலும் அவங்க அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கல. அனில் அம்பானி சார் எனக்கு என்னுடைய ஷேரை கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அதை வந்து பிரித்து கொடுத்தாங்க. இப்போ HDFC பேங்கோட ஒருத்தர் இருந்த நல்ல பேர் அவருக்கு, அவரை வச்சு தான் பிரித்தாங்க. அவங்க குடும்ப நண்பர் வேற அவர், அதனால அவர் இந்த பரேக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு தான் வெளில வருதா? இது ரொம்ப நாளாக இந்த இது வந்து 2010 இது சம்மந்தப்பட்ட இது நடந்துகிட்டு இருக்கு. பட் வெளில காமிச்சிக்கல இவங்க. கருணாநிதி இருந்த வரைக்கும் இது அப்படியே கடந்து போயிட்டாங்க. 2024 இது சம்மந்தப்பட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பொழுது அன்புக்கரசியை மட்டும் கூப்பிட்டு சமாளிச்சுட்டாங்க. மல்லிகா மாறன் அவர்களுக்கு வயதாயிருக்கும், வயது மூப்பு, அவங்க என்ன சண்டை போட முடியும் அப்படின்ற நினைப்பில் இருக்கலாம். இப்போ இந்த போட் கிளப் வீடு இருக்கு பாருங்க, 2 வீடு பக்கத்தில் இவங்களுக்கு. இந்த தயாநிதி மாறனுடைய வீடும் வந்து அவர் பேரில் கிடையாது, கருணாநிதி மாறன் பேரில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு இவங்க போவாங்கன்னா, கலைஞர் டிவி ஆரம்பிச்சாங்கல்ல, உடனே பண்ணி டகால்னு அதுதானே அவசரமாக காய்கறி கம்பெனிக்காரன், ஊர் பேர் தெரியாது, காய்கறி கம்பெனிக்காரன் வந்து 370 கோடி ரூபாய் கொடுத்தான் அப்படின்லாம் வந்தது தெரியுமா? அவசரமாக பண்ணாங்களே. இந்த அவசர கதியில் இவங்க பண்ணும்பொழுது அதுக்கு முழுக்க துணை இருந்தது யாருன்னா சரத், சன் டிவியில் இருந்தாரு. அவரை எடுத்து தான் ஜெமினி டிவியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சன் டிவிலையும் இருந்தார் அவர் தான் இங்கே வந்து. அதனால சரத் மேலே இவங்களுக்கு கோவம். என்ன பண்ணாங்க, கண்கள் பணிந்தது இதயம் இனித்தது அப்படின்ற அந்த இது காம்ப்ரமைஸ்க்கு அப்புறம் நடந்த அன்னைக்கே நைட்டு சரத் வீட்டுக்கே போய் காலை உடைச்சாங்க 2 பேரும் சேர்ந்து போய். எவ்வளோ கொடூரமான எண்ணம் படைச்சவங்கன்னு பார்த்துவாங்க. இல்லை இது இப்போ இது நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் எங்கே போக போகுது, என்ன ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து சீரியஸ் அஃபென்சஸ் விங் அப்படின்றது கையில் எடுத்தாங்கன்னா, we are talking about transactions of almost, அவர் என்ன சொல்றாரு, 2023 மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு டிவிடெண்ட் எவ்வளோ, கலாநிதி மாறன் காவேரி மாறன் கிடைச்சிருக்கு டிவிடெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 கோடின்றார். இங்கே 2023 2024 இவங்களுக்கு அந்த மாதிரி டிவிடெண்ட் வந்திருக்குன்றார். 770 கோடியோ என்னமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து இட் இஸ் நாட் ஏதோ இப்போ கலாநிதி மாறன் சொல்ற மாதிரி 22 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த சம்பவம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதோட நீட்சி இப்போ வரைக்கும் தொடருது. ஃப்ராட் இஸ் கண்டினியூவிங் டில் டுடே அப்படின்றது தான் இவருடைய குற்றச்சாட்டு. சரியா, அப்போ நீங்க ஆண்டுக்கு வாங்கிக்கிறீங்க பாருங்க சம்பளம், இதுவே ஷேர் ஹோல்டர்ஸோட பர்மிஷனோட தான் நீங்க வாங்கணும். ஆனா ஷேர் ஹோல்டர்ஸை நீங்க எதுவுமே சொல்றது கிடையாது, நீங்களா முடிவு பண்ணி நீங்களா எடுத்துக்கிறீங்க. இந்த சம்பளமே தப்பு. சரியா, இது போக இந்த மாதிரி டிவிடெண்ட் நீங்கள் வாங்கிக்கிறீங்க பாருங்க, இதெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரியுமா? சரி, அப்படி வாங்குறீங்க அப்படின்னா மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதாவது மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தவங்க இல்லையா, அவங்கள ஏமாற்றி வாங்கியிருக்கீங்கன்றது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அப்போ திஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கோர்ட்டு அப்படின்னு போகும்பொழுது ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகணும்.
அதுக்கு முன்னாடி ஏஜென்சிஸ் உள்ள வரணும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா அப்படிங்கும்போது சீரியஸ் அஃபென்ஸ். சரி. அப்போ அந்த ஏஜென்சிஸ்லாம் உள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக கலாநிதி மாறன் சிக்கலில் மாட்டிப்பார். அவர் சிக்கலில் வரப்போறாரு அவர் அப்படின்றத நமக்கு தெரிய வருது. ப்ரொவைடட் இவன் குடும்பத்துக்குள்ள ஒரு ஒத்துமை வந்து ஏப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானப்பா திருடுறோம். இது ரொம்ப முக்கியமான நேரம், நம்மளுக்கு தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷம் திருட வேண்டாமா நம்ம? இப்போ நமக்குள்ளே அடிச்சுட்டா எப்படி? நீ அந்த பக்கம் திருடுற, நீ இந்த பக்கம் திருடுற, நீ இந்த பக்கம் திருடுற, நான் இந்த பக்கம் திருடிக்கிறேன். நம்மெல்லாம் ஒரு ஆக்டோபஸ் குடும்பம். நம்மெல்லாம் இருந்து அங்கங்கே அப்படி இப்படி திருடின்னு போனால் தான் நமக்கு நல்லது. அதை விட்டுவிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டாங்க, திருடனுக்குள்ளே சண்டை வரலாமா? நம்மெல்லாம் சேர்ந்து ஊரோட போய் அங்கே போய் ஊருக்குள்ளே போய் திருட்டு வரணும். அதான் நம்ம வேலை. நமக்குள்ளே பங்கு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்து செல்வி, தமிழரசு, அழகிரி, ஏன்னா அழகிரிக்கெலாம் பிரச்சனை இப்போ இருக்குது. இப்போ அழகிரி கேட்பாப்பில்ல, நீங்கள் வந்து வேலை மகள் பிரித்து கொடுத்த பணத்தில் எனக்கு எதுவும் தரல, கலைஞர் டிவி கொடுத்துட்டோம் பண்ணிட்டீங்க. சரி, கலைஞர் டிவியில் வச்சுருக்கீங்க, கலைஞர் டிவியில் எனக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் கொடுக்கல. இன்பநிதி இப்போ டேக் சார்ஜ் பண்ணி அது நீங்கள் கலைஞர் டிவி பங்கும் எனக்கு கொடுக்கல, எந்த இதுவும் கொடுக்கல. அப்போ நீங்கள் அறக்கட்டளையிலையும் உங்கள் ஆளுங்களையும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. உதவாநிதி, செந்தாமரை, சபரீசன் எல்லாரையும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன, இப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. சரி, இப்போ குடும்ப பிரச்சனை தாண்டி இப்போ தேர்தல் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு தேர்தலில் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் தேர்தலோடு இதை பொருத்தி பார்க்கல. சரி, நான் பார்க்கறது என்னன்னா, இந்த திருட்டு குடும்பம் இதுக்குள்ளே எப்படியெல்லாம் இவங்க அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கே, அதாவது உன் குடும்ப உறுப்பினருக்கே நீ நேர்மையாக இல்லாத பொழுது நீ எப்படி நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருக்கும்? கரெக்ட். நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, இப்போ சன் டிவியும் அவங்களுக்கு ஒரு ப்ரொபகேண்டா பண்ணக்கூடிய ஒரு சேனலாக இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த குழப்பத்தில் மாட்டிப்பாங்களா? கலாநிதி மாறனும் தயநிதி மாறனும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சில மீடியா ஹவுசஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு எம்பியா இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருக்கப்போ தேர்தலில் வந்து அவங்க குடும்பம் சார்ந்த 2 பவர் சென்டர்ஸ் வந்து இந்த பிரச்சனையில் இருக்கு. குழப்பங்கள் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டு அந்த குழப்பங்கள் ஏற்படாமல் ஸ்டாலின் வந்து இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தயாநிதி மாறன் இந்த சமயமா பார்த்து இதை போட்டு உடைக்கிறார். புரியுது, எனக்கு பஞ்சாயத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இறங்குறாரு. சரியா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இங்கே என்னன்னா, இவர்கள் சொந்த தாய் என்ன தந்தை உடம்பு சரியாக இருக்கும்போதே இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது சீரியஸாக இறக்கும் தருவாயில் இருக்கும்பொழுதே இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா தந்தைக்கும் நீ நேர்மையா இல்லை, சகோதரிக்கும் நேர்மையா இல்லை, சகோதரனுக்கும் நேர்மையா இல்லை. அப்போ யாருக்கு தான் நீ நேர்மையாக இருப்ப? இப்படி நேர்மையாக இல்லாத நபர்கள், நீ குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இப்படி தான், இப்படி நேர்மையாக இல்லாத நபர்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி நேர்மையாக இருப்பார்கள்? சரி, இப்போ இந்த கேள்வி, கருணாநிதி குடும்பம் ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியின் நீச்சி தான் கருணாநிதி குடும்பம் அப்படின்றதுக்கு இவ்வளோ உதாரணங்கள் இருப்பாங்க. இது வந்து கலாநிதி மாறனுக்கு மட்டும் நினைக்காதீங்க வரும், இவன் குடும்பத்திலேயே இப்படித்தான். சொந்த சகோதரி தானே கனிமொழி, உன்னுடைய சகோதரி தானே கனிமொழி. செக்கு நீ தானே வாங்கின, யார் ஸ்டாலின் தானே வாங்கினது செக்கு, அந்த ஷாயித் பல்வாட்டேருந்து. அது யார் சொல்கிறது? அந்த சாதிக் பாட்ஷா மரண வாக்குமூலத்தில் கொடுக்குறான். ஆனால் தன்னுடைய சகோதரியை சிறைக்கு அனுப்புறது அப்படின்றது நடந்துதா இல்லையா? இப்படி இவங்க தங்களை காத்துக்கொள்வது தங்களுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த இரத்த பந்தங்களை கூட பலி கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்றால் இவர்கள் எந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள்? இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஸ்டாலினா இருக்கட்டும், அழகிரியா இருக்கட்டும், இல்லை மாறன் சகோதரர்களாக இருக்கட்டும், இவங்க யாருக்கு தான் நேர்மையாக இருந்திருக்காங்க? யாருக்குமே நேர்மையாக இல்லாதவர்கள் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நேர்மையாக இருக்க முடியும்? சரி, அழகிரி விட்டுருங்க, அவர் அரசியல் விட்டு வெளியில் போயிட்டார். ஸ்டாலின் எடுத்துக்கும், எப்படி இருக்க முடியும் இவர்களால்? சரி, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வியோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தனியாக உட்கார்ந்து இதை பற்றி சில காணொலிகள் பேசிட்டீங்க. இதில் என்னோட கேள்விகளும் இருக்குது, மக்களுக்கும் நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இந்த காணொலி மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் விடையும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னு. நன்றி.